ஈரானுக்கு இனிமே டெட்லைனே கிடையாது. இன்னைக்கு நைட்டு ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன் அழிஞ்சு கூட போகலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த இன்ஃபர்மேஷன் படி இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு நைட்டே ஒரு மிகப்பெரிய மனித நாகரிகத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. ஈரான் கடைசி வரையும் அந்த 15 பாயிண்ட் அல்டிமேட்டம் அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயமே பாத்தீங்கன்னா என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கும், ஆனா உன்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கவே கூடாது, இனிமே நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ண கூட கூடாது, உன்கிட்ட இருக்க எல்லா நியூக்ளியர் வெப்பனையும் நீ என்கிட்ட கொடுத்துடணும். நியூக்ளியர் வெப்பன், யுரேனியம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஒன்ன IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு பீஸ் கீப்பிங் அட்டாமிக் பீஸ் கீப்பிங் ஆர்கனைசேஷன் அது வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே கைக்குள்ளதான் இருக்குல்ல, அதனால வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும். இனிமே நீ டெவலப்பே பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லியிருந்தாரு. மற்றபடி நிறைய டெரிட்டரி நீ வார் காம்பன்சேஷன் பண்ணும், இதெல்லாம் பார்த்தா எப்படின்னா இருக்குங்க. அதாவது வந்து வேர்ல்டு வார் 1ல பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல வேர்ல்டு வார் 1 எண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் வேர்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்சல் சைன் பண்ணுவாங்க. இதை வந்து ஜெர்மனி அப்படின்னு நிறைய கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா வந்து இதனால அட்டாக் ஆகும். இந்த அட்டாக் ஆனனால தான், அதாவது அடால்ஃப் ஹிட்லர்னு ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு மனுஷன் வந்து பிறக்கவும் செஞ்சாரு. இன்னைக்கு அதே தான் ஈரானுக்கும் நடக்குது. இன்னைக்கு அதே சப்ரேஷன் தான் ஈரான் மக்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இதெல்லாம் சொன்னதும் இல்லாம இன்னைக்கு நைட்டு ஈரான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதாவது ஈரான்ல இருக்க ரயில்வே பிரிட்ஜ், நியூக்ளியர் பவர் பிளான்ட், அட்டாமிக் எனர்ஜி ஸ்டேஷன் எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டே நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். ஒண்ணுமே இருக்காது ஈரான்ல, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அந்த ரூலர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, அங்க இருக்க ஒரு சாமானிய மக்களுக்கும் தான், அங்க இருக்க ஸ்கூல்ஸ்க்கும் தான், அங்க இருக்க காலேஜஸ்க்கும் தான், அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் தான், அங்க இருக்க எல்லா எம்பசிக்கும் தான் இந்த ஒரு தகவல். ஈரான்ல யாரும் ட்ரேடே பண்ணக்கூடாது, ஈரான்ல எக்கனாமி பூஸ்டே ஆகக்கூடாது, ஈரான்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாதாரண மக்களும் USA பார்த்து பயந்துகிட்டே இருக்கணும். எப்ப நீ ஸ்ட்ரெயிட்டா ஹார்மோஸ் அந்த ஒரு கால்வாயை நீ ஓப்பன் பண்றியோ அப்ப உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமேனா வேற ஒன்றும் கிடையாதுங்க. நீ ஸ்ட்ரெயிட்டா ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணினேனாவே உனக்கு நாங்க ஒரு விடுவிப்பு தரோம், உனக்கு நாங்க ஃப்ரீடம் தரோம். ஃப்ரீடம்னா என்ன தெரியுமா? உன்னை கொஞ்ச நாளைக்கு மட்டும் நான் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு அல்டிமேட்டம் வந்து கொடுக்குறாரு. ஆனா ஈரான் வந்து திரும்பவும் அவங்க ஒரு 10 பாயிண்ட் சீஸ்ஃபயரை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 10 பாயிண்ட் அஜெண்டாவை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் மீடியேட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமாங்க? வேற யாரும் இல்ல, பாகிஸ்தான் தான். நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி பாகிஸ்தான் தான் இதை மீடியேட் பண்ணியிருக்காங்க. ஈகிப்து அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் மீடியேட் பண்றதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வந்து இதாவது USA வந்து 15 பாயிண்ட் சீஸ்ஃபயர் கொடுத்துட்டாங்க. ஈரான் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. திரும்பவும் அவங்க ஒரு 10 பாயிண்ட் அஜெண்டாவை கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அதை USA அக்செப்ட் பண்ணவே இல்லை. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில டைம்லைன் கொடுத்திருந்தாரு. அதாவது இன்னமே உனக்கு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிடுவேன், இந்த ஒரு டைம்லைனை தாண்டி இருந்தா அப்படின்னாரு. அந்த டைம்லைன் இன்னைக்கு ஈஸ்டர்ன் டைம் 8 மணிக்கு, அதாவது இந்தியன் டைம்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில 5:30, வெட்னஸ்டே காலையில 5:30 அது முடியுது. அந்த வெட்னஸ்டே காலையில 5:30 அப்புறம் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அட்டாக் வந்து உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ற மாதிரி பேசாம 1 AM to 2 AM மாத்திக்கலாமா? இல்ல வேணாம் 1 AM to 1 PM மாத்திக்கோ அப்படின்றத வந்து அவங்க வந்து கமெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈரான் எல்லா இடத்துலயுமே வந்து இது அரகண்ட், பெரிய சப்ரஷன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இதை பத்தி கத்திட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கவலையான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? அதாவது வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட இருந்து வந்து மனித உரிமை அது இதுன்னு நம்ம நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், நியாயம் தர்மம்னு. ஆனா ஈரானுக்கு வாய்ஸ் கொடுக்க எந்த ஒரு சூப்பர் பவர் வர்றது இல்லைங்க. ஈவன் ரஷ்யா, சைனா கூட அவங்க தூரத்துல இருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க எந்தெந்த இடத்துல யூஎஸ்ஏவோட வார்ஷிப் அது இதுன்னு இருக்குன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மட்டும் தான் தராங்க. ரஷ்யாவும் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்றதா எனக்கு தெரியலங்க, நான் அப்சர்வ் பண்ணேன்னு தெரியல. நான் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சைனாவும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, அதாவது ஈரான் இருந்து வாங்குற ஆயில் இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிருக்கு, ஈரான் இருந்து நான் பண்ற பிசினஸ் மட்டும் இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிருக்கு, மத்தபடி எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல. அதாவது ஆல்ரெடி சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு சில கண்ட்ரீஸுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த உலகத்தோட வரைபடத்தையும் மாத்தலாம், இந்த உலகத்தோட ஹிஸ்டரியவே மாத்தி போடலாம்.
அதாவது இன்னைக்கு ஈரான் கண்டிப்பா நான் ரிசர்ச் பண்ண அளவு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ண வாய்ப்பே இல்ல. இந்த இடத்துல நான் என்னோட கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றேன். என்னோட சுப்ரீம் லீடர் பிரசிடென்ட்டே கொன்னுட்டேன். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், அதாவது ஈரான் மட்டும் இந்த வார்ல ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்கே ஒரு சூப்பர் பவரா ஈரான் மாறிடும். என்னதான் இஸ்ரேல் வந்து என்னதான் நியூக்ளியர் மிசைலே வச்சிருந்தாலுமே வந்து ஈரான் வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவரா மாறிடும். ஏன் எல்லா யூடியூப் சேனல்ஸ், எல்லா டெலிவிஷன், எல்லா நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு நாள வந்து முக்கியமா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய அட்டாக் வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது நியூக்ளியர் அட்டாக்கா கூட இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. ஹிரோஷிமா, நாகசாகி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு கடவுளை நம்ம வேண்டிக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், ஈரான் சைடும் பாத்தீங்கன்னா அவங்களோட மக்கள் சிவிலியன்ஸை பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சில சோர்சஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம எல்லாமே ஹியூமன் செயின் கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணிட்டு அங்க இருக்க ட்ரெயின்ஸ், ட்ராக்ஸ், அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணாலும் இன்னைக்கு இருக்க தேதியில பாத்தீங்கன்னா பெரிய டிஸ்ட்ரக்ஷன் தாங்க நடக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு யுனைடெட் நேஷனும் கம்மியா இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனும் கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு ஈரானுக்கு நடக்கிற விஷயம் இந்த வரலாற்றுல யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க. அந்த ஒரே ஒரு ப்ரேயரோட இந்த வீடியோ எண்ட் பண்றேன். நான் யுஎஸ்ஏ ஈரான் வார் பத்திய முக்கிய அப்டேட்டுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.